எங்க தண்ணி வருதோ இல்லை அங்க தண்ணி வரணும், எங்க தண்ணி வரலையோ அங்க தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் பேசினதற்கு கடுமையான கண்டனங்கள் திமுக பக்கம் இருந்து வரல, ஊடகம் பக்கம் இருந்தெல்லாம் வரல, மக்கள் மத்தியிலிருந்து வந்துச்சு. ஒரு பெண்ணை பற்றியான அவதூறை இப்படி ஒரு ஆபாசமான பேச்சாக பேசி அதனால் நீங்கள் என்ன ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்க ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில ஊடகம் மட்டும் பேசினாங்க, ஒரு சில தலைவர்கள் மட்டும் பேசினாங்க. கடந்த ஒரு 10-12 மணி நேரமாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா சில தலைவர்கள் மட்டும்தான் இதற்கு கண்டனத்தை தெரிவித்தார்கள். அரெஸ்ட் பண்ணிட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை. 9 வழக்கு அவர் மேலே எடுத்து போடப்பட்டிருக்கு, 9 பிரிவுகளில் வழக்கு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ வந்தானே பாருங்க எல்லா அரசியல் தலைவர்களும் அது தப்பு, அது கண்டனத்துக்குரியது அப்படி இப்படின்னு சொல்லி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டாகவும், இதன் பிறகு நிறைய விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் ரொம்ப விலாவரியும் நம்ம பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். உதயநிதி இன்னைக்கு அரெஸ்ட் செய்யப்படுகிறார் அப்படின்னு சொன்னோடனே அங்கே கூட்டம், செம கூட்டம். சபரீசன் அவர்கள் வந்துட்டாங்க, மெல்டிங் பாயிண்ட் சரவணன் அவர்கள் வந்துட்டாங்க, சேகர் பாபு அவர்கள் வந்துட்டாங்க, ஏவா வேலு அவர்கள் வந்துட்டாரு, எல்லாரும் வந்து குவிஞ்சிட்டாங்க. மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்துட்டாரு. எல்லாரும் வந்தோடனே அங்கே பயங்கரமான கூட்டம்லாம் வருது. அரெஸ்ட் பண்ணுறதுக்கு காவல்துறை அதிகாரிகள் அங்கே போகும்போது காலை கடனை முடிக்காமல் எப்படிங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் வர முடியும்? நீங்கள் பாட்டுக்கு தஞ்சாவூர் வர கூட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி அவர் காலை கடன் ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் ஏதோ அதே ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிமர் நியூஸ் செய்தி அதை வெளியிட்டிருக்கிறார்கள். லைவாகவே டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்படி அவர் போயிருக்காரு சார், காவல்துறை அரெஸ்ட் பண்ண போகிறாங்களாமே, என்ன கேஸு, பொம்பளை கேஸியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் தியாகியோ மறுபடியும் திமுக இது ஒரு பெரிய வரலாறாக மாற்றப்படும். எந்த மாதிரி வரலாறுனா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எவ்வளோ பெரிய போராட்ட வீரர் தெரியுமா, அவர் தமிழ்நாட்டுக்காக அதுவும் விவசாயிகளுக்காக போராடி கொண்டிருந்த போது அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, விவசாயிகளுடைய வீர தலைவன், விவசாயிகளுடைய முக்கியமான தலைவன், விவசாயிகளுடைய போராட்டத்தில் பங்கெடுத்ததால் அவர் கைது அப்படின்னு சொல்லி மாத்திடுவாங்க. அது கிடையாது. விவசாயிகளோட திராவிட முன்னேற்ற கழகம் எங்க தலைவர் என்னைக்கும் துணை நிற்பார், கூட நிற்பாரு அப்படின்னு ஆர்ப்பாட்டத்தில் நான் பேசினேன். அதையெல்லாம் மறைச்சிட்டு அவர் கைது செய்யப்பட்டிருப்பது விவசாயிகளுக்கு போராடினதுனால கிடையாது ராசாக்களா, அங்கே ஒரு இன்செக்யூரிட்டியை அவர் உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி பிரிவுகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி விகடன் சொல்லியிருக்காங்க. 196 BNS மதம், இனம், மொழி குறித்து பேசி பல்வேறு தரப்பினர்களிடையே பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சி செய்தல், 192 BNS கலவரத்தை ஏற்படுத்துதல், 352 BNS பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்துதல், 79 BNS பெண்ணின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தல், 296 B ஆபாசமாக பேசுதல், 61 BNS சட்டவிரோத செயல்களை செய்ய திட்டமிடுதல், 351/2 குற்றவியல் மிரட்டல், பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், தகவல் தொழில்நுட்ப சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதோடு இங்கே தாவேகா வென்று விட்டதான்னு கேட்டா இல்லை. ரியல் கேம் ஸ்டார்ட்ஸ் நவ். எழுதி வச்சுக்கோங்க, திமுகவினுடைய இப்போதைய தலைவர், உண்மையான எதிர்கட்சி தலைவரை ஆளும் கட்சியான தாவேகா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது திமுகவுக்கு சிக்கல் கிடையாது, தாவேகாவினருக்கு சிக்கல். எழுதி வச்சுக்கோங்க, இனி தாவேகாவை சார்ந்தவன் எவனாவது ஒருத்தன் தவறு செய்யணும்னு நினைக்கும் போது தலைவன் எதிர்கட்சி தலைவனையே தூக்கின வேண்டாம், நம்மளையும் தூக்கிடுவாங்க. நாம தப்பு செஞ்சா எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே கண்ணுல விளக்கணு ஊற்றி காத்துட்டு இருக்காங்க, நம்மளை அப்படியே கொத்திட்டு போயிடுவாங்க. நாம் நல்லா இருக்கணும், நம்ம நேர் வழியில் இருக்கணும், நம்ம நேராக சிந்திக்கணும், பெண்களுக்கு எதிராக தப்பாக பேசக்கூடாது, ஆபாசமாக பேசக்கூடாது, அசிங்கமாக பேசக்கூடாது, லைக் திமுக மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தாவேகாவினருக்கு புரிந்திருக்கும். தாவேகாவினர் இப்போ மட்டும் கிடையாது, இந்த 5 வருஷம் நல்ல ஆட்சி பண்ணால் மட்டும்தான். ஒருவேளை அடுத்த 5 வருஷமும் நீங்கள் வந்துக்கோங்க, அதுக்கு அடுத்த 5 வருஷம் ஏதாவது ஒரு அரசியல் சேஞ்ச் வரும் பார்த்தீங்களா, அந்த நேரம் திமுக வந்தாங்கன்னா நல்ல பாம்பு மாதிரி இந்த விஷத்தை உள்ளேயே வச்சுருப்பாங்க. திமுக எப்போ வெளியில் எடுத்து உங்களை கொத்த வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. இது எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நாம் இன்னைக்கு வார்த்தை விடக்கூடியதாக இருக்கட்டும், நம்ம பேசக்கூடிய வீடியோக்களாக இருக்கட்டும், இதெல்லாம் அந்த மேல்மட்டம் வரை பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம் சின்ன தவறு ஒன்றுமே இல்லை, அது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு கூட நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கும். அதனால் இன்னைக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கிறவங்க, இன்னைக்கு உதயநிதிக்கு எதிராக ஒரு கோஷம் போடுறவங்க, இன்னைக்கு தாவேகாக்கு ஆதரவாக நீங்கள் வேலை செய்கிறீங்க, இல்லை உண்மையான மாற்றத்துக்காக நம்மலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னா கேர்ஃபுல்.
இது பழிவாங்கும் படலமாக மாற்றிவிடும் திமுக. அந்த அளவுக்கு கொதிச்சு போயிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வேற யாருமே இல்லைங்க, நம்ம பாரதி அவர்கள் பேசியிருக்காங்க, நாங்கள் எம்ஜிஆர் காலத்திலேயே பேசியிருக்கோம், நாங்கள் எடப்பாடி காலத்திலேயே பேசியிருக்கோம், நாங்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய காலத்திலேயே பேசியிருக்கோம், ஜெயலலிதா காலத்தில் நாங்கள்லாம் பேசியிருக்கிறோம், எடப்பாடி காலத்தில் பேசியிருக்கோம், எம்ஜிஆர் காலத்திலே பேசியிருக்கிறோம். அப்பெல்லாம் என் மேல 16 வழக்கு இருக்கு, தளபதி மேல 40 வழக்கு இருக்கான்னு அரெஸ்ட் பண்ணது கிடையாது. ஆனா ஒரு வழக்கிலே கூட நான் கைது செய்யப்படவில்லை. தளபதி மேல 40 வழக்கு இந்த கேஸ் முடியும் போது ஒரு வழக்கிலே கூட கைது செய்யப்படவில்லை. அன்னைக்கே உங்களை எவனையாவது ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஆபாச பேச்சை நீங்க கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த ஆபாச பேச்சுக்கு யார் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் அப்படின்னு சொல்றதுல இன்னைக்கு ஒரு எண்டு கார்டு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு திருப்தியா இருக்கு. இதை பார்க்கக்கூடிய மக்கள் ரொம்ப பெரிய அளவில் திருப்தியுடன் இருக்கிறார்கள். நிறைய சன் டிவியை பார்க்க போனோம், ஐயோ மக்கள் கொந்தளிக்கிறார்கள் அப்படி இப்படிலாம் இனிமேல் டைட்டில் கார்டு போடுவாங்க. தயவு செஞ்சு நம்பிராதீங்க மக்களே, இங்க மக்கள் யாரும் கொந்தளிக்கல, கொத்தூஸ் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? அவங்களுடைய இளைய கலைஞரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். இளைய கலைஞர் நாளைக்கு ஜெயிலுக்கு போறார். ஏன் போறாருன்னா பொம்பளை கேஸ்ல போறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரலாறு பேச வேண்டும். இந்த வரலாறை நம்ம சரியா பேசாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், தாவேக்காக இல்லாட்டி விர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த வரலாறை மக்கள் மத்தியில் நீங்க கொண்டு போகலன்னா மிசா மாதிரியான ஒரு வரலாறு இங்கே எழுதப்படும். விவசாயிகளுடைய கண்ணீர் துடைத்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதனால் அரெஸ்ட் ஆகி உள்ள போனார் அப்படின்னு சொல்லி வரலாற்று புத்தகத்தில் எழுதப்படலாம். உண்மையிலேயே அவர் பெண்களை இழிவாக பேசினார். இழிவான முறையில் பேச்சுவார்த்தை அங்கு நடைபெற்றது. அதுவும் ஒரு பெரும் கூட்டத்துக்கு மத்தியில் நடைபெற்றது. அது பல பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால இது ஒரு பொம்பளை கேஸு தான். அதை விடுத்து இதில் வேறு ஒன்றும் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் பண்ணுறாங்க, தஞ்சாவூருக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது வண்டிக்கு முன்னாடி பேரிகார்டெல்லாம் போட்டு அடிச்சு உடச்சி அங்கே இருக்கக்கூடிய கொத்தூசெல்லாம் முன்னாடி விழுந்து போலீஸ்ட்டு வந்து அடி வாங்கி இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்கல்ல. அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வண்டியில் ஏற்றிட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை. உடனே மைக்கை கொடுக்குறாங்க. இதுதான் இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. பொய் வழக்கு போட்டுட்ருக்கு. நான் பேசாத ஒன்றை கட் காப்பி பேஸ்ட். என்ன இறைவா, நான் கேட்குறதெல்லாம் உண்மைதானா? கட் காப்பி பேஸ்டா? டேய், அதை நீங்க தான் செய்வீங்க. இன்னைக்கு நான் பேசாத ஒண்ண பேசுனதாக கூறி கட் காப்பி பேஸ்ட் பண்ணி பொய் செய்தியை பரப்பி நாங்க பேசுறத கட் காப்பி பேஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் இது முன்னாடி செஞ்சிருக்கானுன்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ட்டா பேசி. ஆனா உண்மையிலேயே லைவா சன் டிவில இருக்கு, லைவா நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இன்னொரு தடவை நீங்க கேட்கணும் அப்படின்னா எடிட்டர் அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ப்ளே பண்ணுங்களேன். எங்க தண்ணி வருதோ இல்லை அங்க தண்ணி வரணும். இங்கே தண்ணியை பற்றி பேசுனதும், அந்த தண்ணி அங்கே மட்டும் வந்தால் போதும்னு சொல்லி பேசுனதும், நாங்கள் டப்பிங் கொடுத்தோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை பயன்படுத்தியோ கிடையாது. முழுக்க கருணாநிதியினுடைய பேரன் ஸ்டாலின் அவர்களுடைய, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புதல்வன் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரியும். இதை கூட மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இது அரசியல் பழிவாங்கல், நாளைக்கு சட்டமன்றம் கூட போகிறது. ஆமாம், நாளைக்கு சட்டமன்றம் கூட போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் விடுறீங்க. அரெஸ்ட் பண்ணுறது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான். இல்லாமல் இது ஒரு அரசியல் பழிவாங்கலாகத்தான் பார்க்க வேண்டும். கோழைத்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? அக்கா கனிமொழி. அக்கா பின்ன சொல்லாமல் இருப்பாங்களா? பிளட்டு வேற, கண்டிப்பாக பேசுவாங்க. அப்போ நேற்றே அக்கா பேசியிருக்கணும். இது ஒரு கோழைத்தனம்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, ஏன்னா ஒரு பெண்ணை பற்றி இப்படி இழிவாக பேசுறியே, இதுதான் உன்னுடைய வீரமா? இது ஒரு கோழைத்தனம். இந்த பெண்களை பற்றிலாம் இப்படி இழிவாக பேசிட்டு இருக்க கிருஷ்ணமூர்த்தியை நீங்கள் கட்சியில் வச்சிருக்கீங்களே, அதெல்லாம் ஒரு கோழைத்தனம். இதை விட கேவலமாக பேசின எலும்பு உடச்சிருவேன்னு சொன்னானே ஒருத்தன், அவன்லாம் பேசுனதெல்லாம் ஒரு கோழைத்தனம் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கோழைத்தனம். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக கோழைத்தனத்தினுடைய உச்சமை பேசிக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி எத்தனை பேர் கோழைத்தனத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு வாண்டடாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தீங்கன்னாக்கா திமுக காரங்க இப்படிலாம் பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய அநீதியை தட்டி கேட்க முடியாமல் அதை கூட நீங்கள் அரெஸ்ட் பண்ணது கோழைத்தனம் தான் சொல்கிறீங்களே தவிர பேசினது கோழைத்தனம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றியோ ஏதோ ஒன்றுங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை பற்றி பேசினா நம்ம விட்டுருமா என்ன? இதே மாதிரியான ஒரு கோழைத்தனத்தை செஞ்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ணா கோழைத்தனம் அப்படின்னு சொல்றீங்களே. அக்காவுக்கு சகோதர பாசம் அது கண்ணாய் மறைக்கத்தானே செய்யும். அதை விட இன்னைக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் உதயநிதியை அரெஸ்ட் பண்ணாதே, உதயநிதியை கைது பண்ணாதே. நேற்று நேஷனல் மீடியா வரை பேசினாங்களே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறது. நம்ம மீடியாக்கள் கொஞ்சம் பேர் சைலண்ட்ல இருந்தாங்க, எதுக்குன்னே தெரியல. இன்னுமாடா பொற பிஸ்கெட் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுடைய மனசாட்சி கேட்டுட்டு இருந்துச்சு. ஆனால் நேஷனல் மீடியா பேசினாங்க, நல்லா வச்சு செஞ்சாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார், எக்ஸ்பிளனேஷன் வேறு ஒருத்தர் கொடுத்தாரு. பார்க்கணும் அவர் என்ன பேசினார் தெரியுமா, தண்ணி அப்படிங்கிறது என்ன தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தார். இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, மக்களுக்காக ஊடகம் அப்படிங்கிறத விட இங்கே பயந்து ஊடகத்தை நடத்தக்கூடிய ஊடகவியலாளர்கள். நக்கீரன் வந்து பேசியிருக்கலாமே, மஞ்சள் பத்திரிகை தானே நீங்கள் அதிகமாக பேசுறது, ஒரு பெண்ணை பற்றி இப்படி தவறாக பேசி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்னு சொல்லி தைரியமாக ஏதாவது ஒன்று பேசியிருக்கலாமே. பேச மாட்டாங்க.
பேசவே மாட்டாங்க. இப்போ என்ன நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, இனி நாம் எப்படி விழிப்புடன் இருக்க வேண்டும் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இனி நரேட்டிவ் எல்லாமே விவசாயிகளுக்கு எதிரான போராட்டம், திசை திருப்புவதற்காக இந்த அரெஸ்ட், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கம்பி கட்டும் கதையெல்லாம் வந்து விடுவாங்க. இந்த கம்பி கட்டும் கதையெல்லாம் ஓரிரு தினங்கள்ல சுக்குநூறாக உடைக்கப்படும். காரணம், சட்டமன்ற கூட்டத்தொடர் வரப்போகுதா, அதுல கண்டிப்பா விஜய் அவர்கள் பேசுவார். அவர் என்ன பேச போகிறார், அதை எப்படி இங்கே இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள்லாம் எப்படி பகிரப் போகிறீர்கள், மக்களுக்காக அவர் என்ன சிந்திச்சிருக்காரு, விவசாயிகளுக்காக அவர் என்ன சிந்திச்சிருக்காரு, கர்நாடகா காவேரி பிரச்சனை என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு, இதை மட்டும் ரொம்ப தெளிவாக அவர் பேசிட்டார்னு வச்சுக்கோங்களேன். இந்த சட்டமன்றத்தில் யாராவது பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கா திமுகவினுடைய கேம் டோட்டல் காலி, வாஷ் அவுட் ஆயிரும். அதன் பிறகு அவங்களுக்கு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட தலைவர்கள் கண்டனங்களை தெரிவிப்பார்கள், தமிழ்நாட்டில் முழுவதும் ஆர்ப்பாட்டம் வெடிக்கும், நிறைய இடத்துல நாங்கள் சாக போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் மிரட்டல் கொடுப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கு நிற்காது, ஐநோ இந்த வழக்கு நிற்காது. ஆனால் அரெஸ்ட் அப்படிங்கிறது இது ஒரு தொடக்கம் மட்டும்தான், இது ஒரு முடிவு கிடையாது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால நாளையிலிருந்து நிறைய பேர், நான் சொல்றது தாவேகாவை சார்ந்தவங்களும் உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளுங்கள். செல்ஃபா என்னென்ன தவறுகள் செஞ்சிருக்கீங்க, அடுத்ததான் நம்ம என்ன தவறுகளுக்காக திமுக காரன் நம்மளை மாட்டி விடுவான், இல்லை நானும் தாவேகா காரன் தான் அப்படின்னு சொல்லி இனிமேல் கெத்தா சொல்லணும்னா, எந்த விதமான தவறும் செய்ய முடியாத, தவறு செய்யக்கூடாத ஒரு மனிதனாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இங்கே இது வந்து ஒரு ஒரு பெஞ்ச்மார்க் மாதிரி. இந்த பெஞ்ச்மார்க்கை ஆல்ரெடி இப்போ தாவேகா செட் பண்ணிருச்சு. ஸோ இந்த பெஞ்ச்மார்க் இப்படியே கண்டினியூ ஆகணும். ஆபாசமாக எவனும் பேசக்கூடாது. அது எவனாக இருந்தாலும் சரி, எவனுடைய பேரனாக இருந்தாலும் சரி, எவனுடைய மகனாக இருந்தாலும் சரி. இதில் இரட்டை அர்த்தம்லாம் இல்லை, ஒரே அர்த்தம் தான். யாரும் ஆபாசமாக பேசாதீர்கள், அடுத்தவனை பற்றி பேசாதீங்க, மக்களுக்காக உழையுங்கள். இதுதான் மக்கள் நினைக்கிறார்கள், நம்புகிறார்கள். இதை விடுத்து நீங்க இனிமே வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தோலுரிப்பதற்கு நிறைய பேர் களமாட காத்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ நாள் மிரட்டி இரட்டிலாம் வச்சிருப்பீங்கல்ல கொஞ்சம் பேரை, நிறைய யூடியூபர்ஸ் பேசியிருக்கவே மாட்டாங்கல்ல, இனி பேசுவாங்க. இனி திமுக பற்றி பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க தெரியுமா? ஏன்னா அதுதான் கண்டென்ட்டே. என்ன ராசா, யூடியூபர்ஸ்லாம் சும்மா சாதாரணமாக நினச்சிட்டிங்களா? கண்டென்ட்டுக்காக காத்து கிடக்குறாங்கயா. இப்போ நீங்கள் கொட்டோன்னு கொட்டி கொடுத்துட்ருக்கீங்க. நான் சொல்றது தொடர்ச்சியாக பேசுறவங்க இல்லை, இனி பேச வருவாங்க பாருங்க, அவங்கள சொல்றேன். சரி, இது திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக நிறைய பேர் வந்தாங்கன்னா, அதை விட ரொம்ப ஜாஸ்தியாக விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க. உண்மை பக்கம் ஒன்று இருக்குல்ல, உண்மையாக நடுநிலைமையாக யோசிக்கக்கூடிய மனிதர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய அந்த எதிர்வினையைத்தான் திமுகவால் தாங்க முடியாது. அதுதான் இனிமேல் இங்கே ரொம்ப பெரிய அளவில் பிக் ரோலை ப்ளே பண்ண போகுது. ஒரு வேலிடான அரசியலை நம்ம பார்க்க போகிறோம். தவறு செய்யக்கூடாத, தவறு செய்ய முடியாத அரசாங்கம் நமக்கு தேவை. அது இந்த அரசிலிருந்து தொடங்குகிறது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி தைரியமாக, யார் என்ன செஞ்சிட போகிறா, நமக்கான உரிமை நாம தான் தேடி அடைய வேண்டும். இவ்வளோ நாள் நம்ம அதை தான் செஞ்சிட்ருக்கோம், இனியும் நம்ம அதை தான் செய்வோம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.